ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த டிசைன் என் கண்ணில் மாட்டுச்சு. சரி அவங்களுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெஃபரன்ஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்துட்டு எங்களோட வளகாப்புக்கு வந்துட்டு அவங்களுக்கு நான் வச்சு விட்டுருந்தேன். ஸோ எங்களோட வளகாப்புக்கு பிஃபோர் டே வந்து அவங்களுக்கு நான் வச்சுருந்தேன். இது நான் வந்து எனக்கு மெஹந்தி எதுவும் வச்சுக்கல. பிகாஸ் எனக்கு பயங்கர கோல்டு, என் குரல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்களுக்கு போட்டு விட்டுருந்தேன். அண்ட் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நான் மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, பட் ஸ்டில் ஏதோ வந்து ட்ரை பண்ணேன். பார்க்க வந்துட்டு நீட்டாக வந்துருந்துச்சு. அண்ட் அவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்துட்டு கேர்ள் பேபி டிசைன் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலி அந்த ரெஃபரன்ஸ்லேயும் அதுதான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் பாய்ஸ்க்கு வந்துட்டு கேர்ள் பேபி மேலே தனி பாசம் இருக்கும் இல்லையா. என் ஹஸ்பண்ட்க்கும் அப்படி தான் பொண்ணு பிறக்கணுன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆசை இருக்குது உள்ளுக்குள்ளே. அதனால கேர்ள் பேபி டிசைன் தான் வந்து பண்ணியிருந்தேன். இருந்தாலும் எந்த பாப்பா பிறந்தாலும் ஹெல்த்தியாக பிறக்கணும், அது மட்டும் தான் நாங்கள் 2 பேரும் வேண்டியிருக்கோம் இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் சூப்பராக வந்துட்டு செவந்து வந்துருந்துச்சு. அவங்க கைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க வச்சுக்க. ஆனால் வந்து எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை, பிடிக்காது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற பர்ஃபெக்ஷன் அதில் எப்போவுமே வராது. பட் அட்லீஸ்ட் இவங்களாவது மெஹந்தி வச்சுக்கிட்டாங்களே, அதுவும் நான் வச்சு விட்டனே அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி.